ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்குடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். முதலாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிப்ரவரி 5 டில்லி பேரவை தேர்தல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து டெல்லியில வந்து பிப்ரவரி 5 ஒரே கட்ட தேர்தலாக நடத்துவதற்காக நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அறிவிச்சிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது இதர ஆணையர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைமை தேர்தல் அதாவது நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தில் வந்து மொத்தம் வந்து ஒரு ஆணையர் மற்றும் இரண்டு இதர ஆணையர்கள் இருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது ராஜீவ்குமார் தான் இப்போ நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரு. இதர ஆணையர்கள் பார்த்தோம் அப்படின்னா யானேஷ் குமார், சுக்பீர் சிங் சாந்த். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய புதிய இணையதளம் என்ன அப்படின்னா, அதாவது வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய கண்டறிவதற்காக இன்டர்போல் அப்படிங்கிற ஒரு இணையதளம், அதாவது அவங்களுடைய உதவி மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக அவங்களுடைய உதவியை நாடி இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து டைரக்டாக அவங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாரத் போல் அப்படிங்கிற ஒரு புதிய இணையதளத்தை உருவாக்கி இதன் மூலியமாக வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டறிவதற்காக இந்த புதிய இணையதளத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய முதல் கூட்டம் என்ன அப்படின்னா, குளிர்கால கூட்டத்தொடரில் 2 மசோதாக்களை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதற்காக 2 மசோதாக்களை வந்து மக்களவையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு எதிர்கட்சிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறுப்பு தெரிவித்த நிலையில அந்த மசோதாக்களை வந்து பரிசீலிக்க அமைப்பதற்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா நாடாளுமன்றம் கூட்டுக்குழு கூட்டத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மக்களவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பி சௌத்ரி தலைமையில ஒரு 30 பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதன்படி அதனுடைய முதல் கூட்டம் என்னன்னா இன்னைக்கு தொடங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருது, அதாவது நேற்று சென்னையில் தமிழக வளர்ச்சித்துறை சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று விழா நடைபெற்றிருக்கு. அந்த விழாவில் வந்து தமிழ்தாய் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தான் தமிழ்தாய் விருது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆவதா பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரோவுடைய புதிய தலைவர் நாராயணன் நியமனம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அதாவது இஸ்ரோவினுடைய 11வது தலைவராக யார் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாராயணன் அவர்களை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 6ஆவதா பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் விருதுக்கு கேவி தங்கபாலு தேர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2006ஆம் ஆண்டு முதல் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த பங்களிப்பு ஆற்றக்கூடியவர்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேவி தங்கபாலு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 7ஆவதா பார்த்தோம் அப்படின்னா 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் என்ன அப்படின்னா, தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய 26 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ.